உலகெங்கிலும் உள்ள மெயின் டிவி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். ஆர்ஜே பரணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து அப்பாவி காசா மக்களை தாக்கிய இஸ்ரேலுக்கு கடும் பதிலடி. ஆக்கிரமிப்பு முகாமிற்குள் புகுந்து வேட்டையாடிய ஹமாஸ். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரரை சுட்டுக் கொன்ற கசாம் போராளி குழு. 2 மெர்காவா டாங்கிகள் தகர்ப்பு. ஆளில்லா விமானம் பறிமுதல். இஸ்ரேல் மீது இதுவரை 1800 தாக்குதல்கள். கடல் முற்றுகை 100% வெற்றி. ஏமன் ஹவுதி தலைவர் விரிவான அறிக்கை. காசாவிற்குள் மீண்டும் இஸ்ரேல் நுழைந்தால் புதிய பதிலடி தரப்படும். ஹவுதி படைகள் தயார் நிலையில் இருப்பதாக சையத் மாலிக் அல் ஹவுதி தகவல். இஸ்ரேல் மீது நம்பிக்கை இழந்த அமெரிக்கா. மூத்த அதிகாரிகள் உட்பட 200 பேர் கொண்ட இராணுவ குழு அனுப்பி வைப்பு. துருக்கி, எகிப்து, அமெரிக்க கூட்டு இராணுவ குழு மூலம் இஸ்ரேலுக்கு செக் வைத்த ட்ரம்ப். விரிவான போர் நிறுத்த ஒப்பந்த நகல் வெளியீடு. கைதிகள் ஒப்படைக்கப்பட்ட பிறகு காசாவிலிருந்து முழுமையாக வெளியேறும் ஆக்கிரமிப்பு படை. அரபு நாடுகள் மற்றும் அமெரிக்காவின் வாக்குறுதியை நம்புவதாக ஹமாஸ் அறிவிப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே கையெழுத்தான ஒப்பந்தத்தின் நகல் தற்போது வெளியாகியுள்ளது. இதில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய விஷயங்கள் என்ன என்பது பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்மொழிந்த 20 அம்ச சமாதான திட்டத்தை இறுதி செய்து ஒப்பந்தம் தயாரிக்கப்பட்டு அதில் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் தரப்பினர் கையெழுத்திட்டுள்ளனர். இந்த ஒப்பந்தம் காசாவிலிருந்து இஸ்ரேல் படைகள் வெளியேறுவது, கைதிகள் பரிமாற்றம் குறித்து விரிவாக விவாதிக்கின்றது. இந்த ஒப்பந்தம் தற்போது நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பிற்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேறுவதற்கு நெதன்யாகு அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள வலதுசாரி தீவிரவாத அமைச்சர்களான பென் குவேர், ஸ்மோட்ரிச் ஆகியோர் ஒப்புதல் அளிக்க வேண்டும். ஆனால் அவர்கள் இந்த ஒப்பந்தத்தை ஏற்க முடியாது என்று அறிவித்துள்ளனர். இருப்பினும் இஸ்ரேல் எதிர்க்கட்சி இந்த மசோதாவிற்கு ஆதரவு தருவதாக அறிவித்திருப்பதால் அவர்களின் ஆதரவுடன் இந்த மசோதா நிறைவேறும் என்று தெரிகின்றது. தொடர்ந்து முதலில் ஒப்புக்கொண்ட பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேற வேண்டும். குறிப்பாக காசா சிட்டி, ரஃபா, கான் யூனிஸ் ஆகிய நகரங்களில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் முழுமையாக வெளியேற வேண்டும். அதன் பின்பு 72 மணி நேரத்திற்குள் இஸ்ரேல் கைதிகளில் உயிருடன் உள்ளவர்கள், இறந்தவர்களின் உடல்கள் இஸ்ரேல் படைகளிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். இதே சம நேரத்தில் பாலஸ்தீனிய கைதிகள் சுமார் 2000 பேர் விடுதலை செய்யப்பட வேண்டும். தொடர்ந்து காசாவிற்குள் 400 ட்ரக் வாகனங்களில் அத்தியாவசிய பொருட்கள் நுழைய வேண்டும். இதற்கு அடுத்தபடியாக எஞ்சிய பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய படைகள் முழுமையாக வெளியேறி இஸ்ரேலுக்குள் செல்ல வேண்டும். இந்த நடைமுறைகள் பாதிக்காத வகையில் கண்காணிக்க அமெரிக்கா, துருக்கி, எகிப்து ஆகிய நாடுகளின் இராணுவத்தினரை அடக்கிய கூட்டுக்குழு உருவாக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா தரப்பில் 200 வீரர்கள் அனுப்பப்படுகின்றனர். இவர்கள் காசாவிற்குள் நுழைய மாட்டோம் என்று அறிவித்துள்ளனர். அதே போல துருக்கி, எகிப்து படைகளும் எகிப்திலேயே முகாமிடுவார்கள் என்று தெரிகின்றது. காசாவிற்குள் எந்த படை நுழைந்தாலும் அது முஸ்லிம் நாடுகளின் படைகளாக இருந்தாலும் ஆக்கிரமிப்பு படைகளாகவே கருதப்படும் என்று ஹமாஸ் உறுதியாக தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மதிக்காமல் தொடர்ந்து ஆங்காங்கே அப்பாவி பொதுமக்களை தாக்கி வரும் ஆக்கிரமிப்பு படைகளுக்கு ஹமாஸ் கடும் பதிலடியை கொடுத்துள்ளது. ஆக்கிரமிப்பு படைகள் தங்களது தாக்குதல்களை நிறுத்தும் வரை தங்களது எதிர்ப்பு நடவடிக்கைகள் தொடரும் என்று ஹமாஸ் கூறியிருந்தது. காசா மக்கள் அமைதி திரும்பிவிட்டதாக நிம்மதி பெருமூச்சு விட்ட நிலையில் அவர்களின் மகிழ்ச்சியை கெடுக்கும் வகையில் ஆங்காங்கே திடீர் தாக்குதல்களை ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வருகின்றது. இந்நிலையில் இதற்கு கடும் எதிர்வினையை ஹமாஸ் ஆற்றியுள்ளது. வியாழக்கிழமை ஆக்கிரமிப்பு வீரர் ஒருவரை குறிவைத்து ஹமாஸின் கசாம் படை ஸ்னைப்பர் தாக்குதலை நடத்தியது. இதில் அந்த வீரர் அந்த இடத்திலேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்தார். அவரது பெயர் மைக்கேல் மோட்ரெச்சா என்றும் ரிசர்வ் படையின் முதல் தர வீரர் என்றும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இதேபோல காசா சிட்டியில் உள்ள நெட்சாரிய மாக்சிஸ் என்ற பகுதியில் அமைந்துள்ள ஆக்கிரமிப்பு படைகளின் அல் அஹ்வாத் முகாமிற்குள் ஹமாஸின் இராணுவ பிரிவான அல் கசாம் வீரர்கள் அதிரடியாக நுழைந்தனர். அங்கிருந்த 2 மெர்காவா டாங்கிகள் அல்யாசின் 105 ராக்கெட்டுகள் மூலம் தகர்க்கப்பட்டன. பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்ச் வைத்து, அதாவது மிக அருகில் சென்று ஆக்கிரமிப்பு வீரர்கள் மீது சரமாரி துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. இதில் பலர் சுருண்டு விழுந்துள்ளனர். இந்த தாக்குதலின் முக்கிய நோக்கம் ஆக்கிரமிப்பு படையினரை உயிருடன் பிடிப்பதுதான் என்று அல் கசாம் அறிக்கை தெரிவிக்கின்றது. அதே நேரம் களத்தில் நிலவிய சூழல் அதற்கு உகந்ததாக இல்லாததால் கடும் பாதிப்புகளை ஏற்படுத்திவிட்டு அல் கசாம் வீரர்கள் அங்கிருந்து மீண்டதாக அந்த அறிக்கை கூறுகின்றது.
அதே நேரம் உடல்களை எடுக்க அல்லது காயமடைந்தவர்களை மீட்க அங்கு ராணுவ ஹெலிகாப்டர் வந்த நிலையில் அதனை குறிவைத்தும் சுமார் 1 மணி நேரம் சண்டை நடந்ததாக அல்-கஸாம் படை தெரிவித்துள்ளது. அதற்கு பிறகே அங்கிருந்தவர்கள் மீட்கப்பட்டு ஹெலிகாப்டர்களில் தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல வடக்கு காசாவில் மற்றொரு ராணுவ நடவடிக்கை மேற்கொண்டதாக கஸாம் படை கூறியுள்ளது. ஆக்கிரமிப்பு மெர்காவா டாங்கி மீது அல்-யாசின் 105 ராக்கெட்டுகளை செலுத்தி அழித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு மெர்காவா டாங்கியின் வெளிநாட்டு மதிப்பு இந்திய ரூபாயில் சுமார் 88 கோடி ரூபாய் ஆகும். மாதத்திற்கு சுமார் 10 மெர்காவா டாங்கிகள் காசா போராளி குழுக்களால் அழிக்கப்பட்டு வருகின்றன. தோராயமாக இதுவரை சுமார் 250 மெர்காவா டாங்கிகளை இஸ்ரேல் இழந்திருக்கும் என்று தெரிகின்றது. இதன் இந்திய மதிப்பு சுமார் 22,000 கோடி ரூபாய்க்கும் மேல் இருக்கலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோல காசா சிட்டியின் அல்-முந்தர் குன்று பகுதியில் ஆக்கிரமிப்பு படைகளை குறிவைத்து எரிகணை தாக்குதல் நடத்தியதாகவும் ஆக்கிரமிப்பு ஆளில்லா விமானம் ஒன்றை ஹேக் செய்து தரை இறக்கியதாகவும் அல்-குட்ஸ் என்ற மற்றொரு பாலஸ்தீனிய போராளி குழு தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை குறிவைத்து இதுவரை 1800 தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக ஏமன் ஹவுதி படைகள் அறிவித்துள்ளன. ஏமன் தலைவர் சையீத் மாலிக் அல் ஹவுதி அந்நாட்டு தொலைக்காட்சியில் ஆற்றிய உரையில், காசா நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருகின்றோம். அங்கு ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் திடீர் தாக்குதல் நடத்தினால் அதற்கு ஏமன் தரப்பிலிருந்து உடனடியாக பதிலடிகள் கொடுக்கப்படும் என்றும் ஏமன் படைகள் முழு தயாரிப்பில் இருக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார். காசா மக்களுக்காக ஏமன் படைகள் மேற்கொண்ட நடவடிக்கைகளை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுவது அவசியமாக உள்ளது என்றும் கூறியுள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிர்வாகத்தின் மீது பாலிஸ்டிக் மிசைல்ஸ்கள், குரூஸ் மிசைல்ஸ்கள், ஆளில்லா விமானங்கள் என இதுவரை 1835 தாக்குதல்களை ஏமன் நடத்தியுள்ளது. இதன் மூலம் இஸ்ரேலின் வான் எல்லை அடிக்கடி மூடப்பட்டுள்ளது. சர்வதேச விமான நிறுவனங்கள் இஸ்ரேலுக்கு தங்களது சேவைகளை நிறுத்தியுள்ளன. இதனால் இஸ்ரேல் செல்லும் விமானங்களின் டிக்கெட்டுகளின் கட்டணமும் அதிரடியாக உயர்ந்து மறைமுக பொருளாதார போர் தொடுக்கப்பட்டுள்ளது. மறுபக்கம் கடல் வழியாக ஆக்கிரமிப்பு நிர்வாகம் முடக்கப்பட்டுள்ளது. செங்கடல், பாப்பல் மந்தாப், பாரசீக வளைகுடா ஆகிய கடற்பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கப்பல்களின் வருகை தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த கடல் முற்றுகையின் மூலம் 100% வெற்றியை கொடுத்துள்ளது. இஸ்ரேலின் ஹைபா, ஈழட் துறைமுகங்கள் முடக்கப்பட்டுள்ளன. ஈழட் துறைமுகம் திவால் நிலையை அடைந்து மூடப்பட்டுள்ளது. ஏமன் தனது மனிதநேய மற்றும் மத கடமைகளை இந்த விஷயத்தில் முழுமையாக பூர்த்தி செய்துள்ளது. இதேபோல பல போர் முனைகள் காசா மக்களுக்காக திறக்கப்பட்டன. அதில் மிக முக்கியமானது லெபனான் போர் முனையாகும். லெபனானிய போராளிகள் அளவிற்கு காசாவிற்காக யாரும் தங்களது இரத்தங்களை சிந்தி இருக்க மாட்டார்கள். லெபனான் சகோதரர்கள் தங்களது வரலாற்று கடமையை மிக சிறப்பாக நிறைவேற்றியுள்ளார்கள். அவர்கள் இன்றும் பலத்துடன் உள்ளனர். ஈராக் போராளிகளின் பங்களிப்பையும் இந்த நேரத்தில் மறுக்க முடியாது. இவை எல்லாவற்றையும் விட காசா போராளிகள் மற்றும் மக்களின் மன உறுதி தன்னிகரற்றதாக உள்ளது. காசா போராளிகளை ஒழிப்போம், மக்களை அங்கிருந்து வெளியேற்றுவோம், கைதிகளை சண்டையிட்ட மீட்போம் போன்ற அனைத்து வாக்குறுதிகளில் இருந்து ஆக்கிரமிப்பு நிர்வாகம் படுதோல்வி அடைந்துள்ளது. சில அரபு நாடுகள் இஸ்ரேலுடன் உறவுகளை சுமூகமாக்குவது குறித்து யோசித்து வருகின்றனர். பாலஸ்தீன் தனிநாட்டை உருவாக்குவதற்கு ஒரு நிபந்தனையாக இதனை விதிக்கின்றார்கள். இது மிகவும் ஆபத்தானது. இஸ்ரேலுடன் உறவுகளை சுமூகப்படுத்த நினைக்கும் எந்த நாட்டையும் நாங்கள் எதிர்க்கின்றோம். சில நாடுகள் இஸ்ரேலுடன் தொழில்நுட்ப ஒத்துழைப்பை மேற்கொள்கின்றோம் என்று கூறி ஒப்பந்தங்கள் போட்டுள்ளனர். இதன் மூலம் இஸ்ரேல் தங்கள் நாட்டை முழுமையாக உளவு பார்ப்பதற்கான கதவுகளை அவர்களே திறந்து விட்டுள்ளனர். இது அறியாமை மற்றும் மூடத்தனம். இவ்வாறு சையீத் மாலிக் அல் ஹவுதி தனது தொலைக்காட்சி உரையில் பேசியுள்ளார். இஸ்ரேலை கட்டுப்படுத்த 200 பேர் அடங்கிய அமெரிக்க படைகளை அனுப்ப ட்ரம்ப் உத்தரவிட்டிருப்பது ஆக்கிரமிப்பு நிர்வாகத்தை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. முந்தைய ஜோ பைடன் அரசு காசா இனப்படுகொலையை வேடிக்கை பார்த்து வந்த நிலையில் டொனால்டு ட்ரம்ப் ஆரம்பத்தின் முதலே போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் கவனம் செலுத்தி வந்தார். ஆனால் இஸ்ரேல் அதற்கு எந்த ஒத்துழைப்பையும் வழங்கவில்லை. இதனால் அமெரிக்காவே நேரடியாக ஹமாஸிடம் பேச்சுவார்த்தையை நடத்தியது. இது நெதன்யாகு தரப்பிற்கு கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. மேலும் நெதன்யாகுவிற்கு எதிரான இஸ்ரேல் அரசியல் தலைவர்களையும் அழைத்து அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தியது. இதுவும் நெதன்யாகுவிற்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி வந்தது. தற்போது நெதன்யாகு கூறிய 3 முக்கிய போர் இலக்குகளை அடையாமல் தோல்வியடைந்த நிலையில் தனது பிடியை இறுக்கிய ட்ரம்ப் 20 அம்ச திட்டத்தை முன்மொழிந்து சண்டை நிறுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளார். அதே நேரம் காசாவில் தொடர்ந்து இஸ்ரேல் அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்குதலை தொடர்ந்து நடத்தி உயிரிழப்புகளை ஏற்படுத்தி வருகின்றது. மேலும் காசாவிலிருந்து இஸ்ரேல் படைகள் 50% வெளியேறிய நிலையில்
கைதிகள் பரிமாற்றத்திற்கு பிறகு முழுமையாக வெளியேறுவார்கள் என்ற வாக்குறுதியை அமெரிக்காவும் அரபு நாடுகளும் ஹமாஸ் அமைப்பிற்கு கொடுத்துள்ளன. அவற்றை கண்காணிப்பதற்காகவும் இஸ்ரேலிய படைகளை கூர்ந்து நோக்குவதற்காகவும் 200 அமெரிக்க இராணுவ அதிகாரிகள் அடங்கிய குழு ட்ரம்ப் அனுப்பி வைத்துள்ளார். இந்த குழு காசாவிற்குள் செல்ல மாட்டோம் என்றும் எகிப்தில் முகாமிடுவோம் என்றும் அறிவித்துள்ளனர். இது இஸ்ரேலுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தங்களது அனுமதி இல்லாமல் அல்லது தங்களையே கண்காணிப்பதற்காக அமெரிக்க அதிபர் இந்த முடிவை எடுத்திருப்பதாக ஆக்கிரமிப்பு நிர்வாகம் அதிருப்தியில் உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொடர்ந்து அப்பாவி காசா மக்களை தாக்கிய இஸ்ரேலுக்கு கடும் பதிலடி. ஆக்கிரமிப்பு முகாமிற்குள் புகுந்து வேட்டையாடிய ஹமாஸ். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரரை சுட்டுக் கொன்ற கசாம் போராளி குழு. 2 மெர்காவா டாங்கிகள் தகர்ப்பு. ஆளில்லா விமானம் பறிமுதல். இஸ்ரேல் மீது இதுவரை 1800 தாக்குதல்கள். கடல் முற்றுகை 100% வெற்றி. ஏமன் ஹவுதி தலைவர் விரிவான அறிக்கை. காசாவிற்குள் மீண்டும் இஸ்ரேல் நுழைந்தால் புதிய பதிலடி தரப்படும். ஹவுதி படைகள் தயார் நிலையில் இருப்பதாக சையத் மாலிக் அல் ஹவுதி தகவல். இஸ்ரேல் மீது நம்பிக்கை இழந்த அமெரிக்கா. மூத்த அதிகாரிகள் உட்பட 200 பேர் கொண்ட இராணுவ குழு அனுப்பி வைப்பு. துருக்கி, எகிப்து, அமெரிக்க கூட்டு இராணுவ குழு மூலம் இஸ்ரேலுக்கு செக் வைத்த ட்ரம்ப். விரிவான போர் நிறுத்த ஒப்பந்த நகல் வெளியீடு. கைதிகள் ஒப்படைக்கப்பட்ட பிறகு காசாவிலிருந்து முழுமையாக வெளியேறும் ஆக்கிரமிப்பு படை. அரபு நாடுகள் மற்றும் அமெரிக்காவின் வாக்குறுதியை நம்புவதாக ஹமாஸ் அறிவிப்பு.